அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா சங்கவியை கொல்றதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்தது? அவன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாதவனா இருக்கணும். சங்கவி ஒரு குழந்தை தெரியுமா? அதுக்கு பதில் அந்த நாகினியை கொண்டு இருக்கலாம். அம்மா அந்த நாகினியை பத்தி சொல்லும் போது நான் அதை ஒத்துக்கவே இல்லை. ஆனா இப்ப சொல்றேன் சிவன்யா, நாகினின்னு ஒருத்தர் இருக்கா. அவதான் இது எல்லாத்தையும் செய்யறா. எதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்றா? ஏன் அவ மனுஷங்களை வேட்டையாடுறா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் சிவன்யா, இச்சாதாரி நாகத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? விவேக் அண்ணா கோமாக்கு போயிட்டார். சூர்யா அங்கிள் இறந்து போயிட்டார். சங்கவி என்னை விட்டு போயிட்டா. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த நாகினி ஏன் என் குடும்பத்தை இப்படி பண்றான்னு புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அவ எங்க குடும்பத்துல ஒருத்தரையும் விட போறதில்ல. அதுக்கு முன்னாடி அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளை நானே என் கையால கொல்லணும். சங்கவியை கொன்னவங்களை பழி வாங்கினாதான் என் மனசு நிம்மதி அடையும். கார்த்திக், இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரல. ஒருவேளை சங்கவியை நாகினி கொல்லாம வேற யாராவது கொண்டு இருந்தாங்கன்னா? இல்ல சிவன்யா, நிச்சயம் அது நாகினியோட வேலைதான். எங்க குடும்பத்தை பழி வாங்க துடிக்கிறது அவதான். அன்னைக்கு கோயிலுக்கு வெளியில உன்னை கொத்துனது அவதான். இந்த பழியில இருந்து நான் தப்பிக்கணும்னா சங்கவியை கொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிட்டேன், கிட்ட நெருங்கிட்டேன். ஆனாலும் என் லட்சியத்தை அடைய முடியாம இருக்கேன். கூடிய சீக்கிரமே என் லட்சியத்தை நான் அடைஞ்சே தீரணும். அந்த நாகினியை நான் கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா என் வழியில குறுக்க வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் ஏத்திட்டான் அந்த சங்கவி. அதனாலதான் அவளை கொன்னேன். அவ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா அன்னைக்கே அந்த நாகத்தை நான் கொண்டு இருப்பேன். அவளை கொன்னுட்டு எப்பவோ நான் என்னோட உலகத்துக்கு திரும்ப போயிருப்பேன். அவளா இவளா அவளா இவளா அவளா இவளா இவளா அவளா அவளா இவளா அவளா இவளா இவளா அவளா அவளா இவளா இவளா அவளா. யார் முதல்ல சாகுறீங்க? நீயா நீயா? நீதான். இவதான் முதல்ல சாகணும். இவ அப்புறம். முதல்ல இவளதான் நான் கொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் அவ. நீதானே என் பக்கத்திலே இருக்க, அதனால ஒன்னதான் முதல்ல கொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்ததையும் தேடி நான் கொல்லுவேன். யார? ஒன்னதான் முதல்ல கொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவளை தேடி கொல்லுவேன். வந்துகிட்டே இருக்கேன் நாகினி. இந்தா, இதையாவது சாப்பிடு. நேத்து ராத்திரியில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அவ குழந்தைய கொஞ்சம் நினைச்ச, எதுவுமே நடக்கலையே யமுனா. இது சாகுற வயசே இல்லையே. ரம்யா, யமுனா இப்பதான் புரோகிதர்கிட்ட பேசிட்டு வரேன். சங்கவி கல்யாணமாகாம செத்து போனதுனால ஆத்மா சாந்தி அடைய சாங்கியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். புரோகிதர் அந்த பூஜையில கைலாஷ் ரம்யாவை கண்டிப்பா கலந்துக்க சொல்லியிருக்காரு. ஹரிஷ், ரம்யா இப்போதைக்கு எதுலயும் கலந்துக்கிற நிலைமையில இல்ல. அவ இந்த உலகத்தையே வெறுத்து போயிருக்கா. பூஜையில கலந்துப்பான்னு எனக்கு தோணல. இவனும் நடப்பணமாதான் சுத்திக்கிட்டு இருக்கான். இவனாலையும் பூஜையில கலந்துக்கிறது கஷ்டம்தான். ஏமா உங்களுக்கு ஓகேன்னா நானும் சிவன்யாவும் அர்ஜுன் கூட போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம். எல்லாரும் எனக்கு ஃபேவராகவே முடிவெடுக்கிறாங்களே. நீ சாங்கியம் பண்றதுக்கு போ. உனக்கு சாவமணி அடிக்கிறதுக்கு நான் பின்னாடியே வரேன். நாமளே போயிட்டு வரலாம் கார்த்திக். அங்கிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் அவங்களோட பூஜையில கலந்துக்கலாமா? நான் அங்க போனேன்னா சங்கவி ஆத்மா சாந்தி அடையும். அதுவும் சரிதான். ஓகே, நீங்க 4 பேரும் வரீங்கன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே ஓகே, சரிப்பா. ரெடியா இரு நாகினி.
நீ அவங்கள கொல்ல போறியோ இல்லையோ, ஆனா நான் உன்னை கண்டிப்பா இன்னைக்கு கொன்னுடுவேன். இங்கிருந்து இவளை தனியா கூட்டிட்டு போனா தானே நம்மளால கொல்ல முடியும். எப்படி இவளை தனியா கூட்டிட்டு போறது? என்ன பண்றதுன்னே புரியலையே. யாராவது போய் கொஞ்சம் மஞ்சப்பூ வாங்கிட்டு வாங்களேன். இது இப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓம் சர்வமங்கல் மாங்கல்ய சிவே. இந்த எல்லோ ஃப்ளவர் மொத்தத்தை பேக் பண்ணுங்க. இவளை எப்படி இங்கிருந்து தனியா கூட்டிட்டு வர்றது? எக்ஸலண்ட். அவளை தனியா கூப்பிடுறதுக்கு இதுதான் சரியான வழி. அந்த துணிக்குள்ள என்ன இருக்கு சாமி? சாமி இல்லப்பா, பாம்பாட்டி, பாம்பு பிடிக்கிறவன். பிடிக்க போறதே கீரிப்புள்ள தானே? ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட. இந்த கூடையில பாம்பு இருக்கு, இந்த கூடையில கீரிப்புள்ள இருக்கு. திறந்து விடவா? திறந்து விட்டாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா கீரி பயப்படாது. ஆனா பாம்பு கீரியை பார்த்து பயப்படுமே. அதனாலதான் தினமும் ஜனங்க கிட்ட இதோட சண்டையை காமிச்சு ஏதோ 2 காசு சம்பாதிச்சுட்டு இருக்க. இந்த மகுடி ஒர்க் ஆகுமா? ஏன் செய்யாம? இந்த மகுடியை ஊதுனா தானே பாம்பு வெளியில வரும். ஊதுனாதான் அவர் வெளியில வருவாரு. அப்படின்னா இந்த பாம்பை எல்லாம் வெளியே வர வச்சு அந்த பசங்களுக்கு நீங்க விளையாட்டு காட்டலாமே. பசங்களா இங்க வாங்க. என்ன பசங்களுக்கா? வித்த காட்டுறவங்களுக்கு காசு தானே வேணும். தோ என்கிட்ட நிறையவே இருக்கு, இங்க பாருங்க. ஆனா ஒரு நிமிஷம், நான் சொல்ற வரைக்கும் நீ நிறுத்தவே கூடாது. நான் போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் இந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். காசு கொடுத்தீங்கன்னா வேலையை சரியா செய்வனே. இத்தனை வருஷம் அனுபவத்தை மொத்தமா கொட்ட மாட்டேன். அந்த பைசா மட்டும் அட்வான்ஸா கொடுத்துருங்க. அம்மா அங்காள பரமேஸ்வரி. என்னங்க நீங்க கேட்டப்போ இந்த மகுடி சத்தம் எங்கிருந்து வருது? என்னாச்சு சிவன்யா? ஒண்ணும் இல்ல. என்கிட்டயே உன்னோட வேலையை காட்டுறியா? கொண்டு வர. உன்னோட உண்மையான ரூபத்தை வெளியே கொண்டு வர. இந்த மகுடி சத்தம் கேட்க கேட்க என்னோட நாகரூபம் வந்துட்டு இருக்கேன். கார்த்திக், பிரசாதத்தை வண்டியில விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னோட திட்டப்படியே மகுடியோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது போதும் எனக்கு. இப்பவே நான் ஒரு மாறி உன்னை வந்து கொல்றேன்.
நினைச்ச மாதிரியும் ஒரு ரூபத்தை மாத்திட்டேன். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு பாரு. நீ மனுஷ ரூபத்துல இருந்த வரைக்கும் என்னால என்னோட வெறிய தீர்த்துக்க முடியல. உன்னை நாகமா பார்க்கும்போதுதான் எனக்குள்ள இருக்கிற வெறி இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அந்த சத்தம் நிக்கிறதுக்குள்ள உன்னோட மூச்சை நான் நிப்பாட்டுறேன். உன்னோட உயிருக்கு யமனே நான் தான் வரேன். உன்னை கொல்ல வந்துகிட்டே இருக்கேன். அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, தீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே. என்ன காப்பாத்திட்டீங்க. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? சரியான சமயத்துக்கு நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த யமன் தான் கீரிப்புள்ள உருவத்துல இங்க வந்திருக்கா. நீ ரொம்ப கவனமா இருக்கணும் சிவன்யா. உங்களை வேட்டையாட ஒரு கீரிப்புள்ள புறப்பட்டு. என்ன சொல்றீங்க? வர பௌர்ணமி வரைக்கும் ஆபத்து வரும்னு சொல்லி அனுப்புனேன். அப்படி இருந்து நீ எப்படி வெளியில வரலாம்? உங்களுக்கு இல்ல, எல்லா நாகங்களுக்கும் தோஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நாகங்களுக்கு எதிரியான கழுகு, மயிலு, கீரிப்புள்ள இது மூணுத்தினாலையும் ஆபத்து வரலாம். அந்த கீரி உன்னை விடாது. இது இன்னைக்கு நேத்து பகை இல்ல, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. கீரிப்புள்ள பாம்பை விட பலசாலியாக இருந்தாலும் அந்த பாம்புக்கு கிடைச்ச சக்தி கீரிப்புள்ளைக்கு கிடைக்காம போனதுதான் காரணம். ஒரு பாம்பு மனுஷ உருவம் எடுக்கிறதுக்காக அந்த சிவபெருமான நினைச்சு தவம் இருக்க ஆரம்பிச்சது. அவரும் மனமிறங்கி அதுங்களுக்கு வரம் கொடுத்தாரு. இச்சாதாரி நாகங்களான அந்த பாம்புகளுக்கு மனித உருவை எடுக்கக்கூடிய சக்தி அந்த ஆண்டவன் கொடுத்தான். ஆண்ணிலிருந்து தான் பாம்புகளை பார்த்தா அந்த கீரிகளுக்கு விரோதம் உண்டாச்சு. ஒவ்வொரு விலங்குகளை ஒவ்வொரு கடவுளும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா கீரிய மட்டும் எந்த கடவுளும் ஏத்துக்கல. அதுவே கீரிகளுக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. சிவன்யா, வந்திருக்கிற கீரி மனித உருவல வந்திருக்கு. உருவெடுக்கக்கூடிய சக்தி தான் அதுங்களுக்கு இல்லையே. அந்த சக்தி அதுங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த உலகத்துல தெய்வ சக்தி மட்டும் இல்ல, அதுக்கு இணையா தீய சக்திகளும் இருக்கு. இந்த கீரிக்கு மனித உருவை எடுக்கக்கூடிய சக்தி கிடைச்சிருக்குன்னா இவன் ஒரு சபிக்கப்பட்ட மனுஷனா தான் இருக்கணும். ஆனா எங்க எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கான்னு தான் தெரியல. அத நான் பாத்துக்கிறேன். நீ போ, உனக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. வரேன் குருதேவா. உடம்புல எண்ணத்தை போட்டான் தெரியல, உடம்பெல்லாம் எரியுது. அவன் மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் அந்த நாகினியை நான் கொன்றிருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சான, இன்னொரு தடவை மாட்டாமலா போயிட போறா. என்னைக்கு என்கிட்ட மாற்றாளோ அன்னைக்கு தான் அவளோட கடைசி நாளா இருக்கும். முதல்ல அந்த சாமியாரை கொண்டாதான் என் ஆத்திரம் அடங்கும். அவனையும் விடக்கூடாது. என்னங்க, நம்ம பசங்க இன்னும் வரவே இல்லையே. வந்துருவாங்க, பூஜை முடிஞ்சதும் வந்துருவாங்க. வீட்ல இருந்து யாரு வெளியில போனாலும் ஏதேதோ நினைக்க தோணுது. உன் பயத்துக்கு காரணம் அந்த நாகினியா தான் இருக்கணும். கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ செத்துருவா. அந்த ஆண்டவன் நாகினியை கொல்றதுக்கு
யாராவது ஒருத்தரை அனுப்புவான். ஏன்னா யார் சாவு யார் கையில இருந்து அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். வாங்க வாங்க, பூஜை எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுமா. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. போமா போ. என்ன இது? இது கீரியோட கால் தொட மாதிரி தெரியுதே. என்ன சிவன்யா? இல்ல ஒண்ணும் இல்ல, இங்கெல்லாம் ஒரே சேரா இருக்கு. நான் நம்ம கண்ணங்கிட்ட சொல்லி இதெல்லாத்தையும் துடைக்க சொல்றேன். நீ வா. இல்ல வேண்டாம் வேண்டாம், நானே இதை தொடச்சிடுறேன். நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. அது வீடு வரைக்கும் வந்துருச்சா? சிவன்யா, நீ என்ன காப்பாத்திட்ட. என் உயிரே போயிருக்கும். நீ மட்டும் வராம இருந்திருந்தா அது என்ன கொண்டு இருக்கும். இந்த கீரி என்ன தேடிதான் வந்திருக்கு. எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இதை விட்டு வைக்க கூடாது. என் செல்லமே, சங்கவிங்க. ரம்யா, ரம்யா, நம்ம அழறதுனால எதுவும் ஆயிட போறதில்ல. இப்பதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. நம்ம சங்கவிய பாம்பு எதுவும் கிடைக்கலையா? என்ன சொல்றீங்க? பாம்பு கடிக்கலனா அப்புறம் எப்படி? ஆமா ரம்யா, அவ வேற எப்படி செத்தா? ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கா. மேல இருந்து விழுந்ததுல நெத்தி பொட்டுலயும் அடிபட்டு இருக்கு. நான் கடைசியா பார்த்தப்ப அவ ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டடா இருந்தா. அதுவே கூட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அவளை இழப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்திருந்த எல்லாரும் எங்க ரெண்டு பேரையும் எல்லாரும் பார்த்து நல்ல பேரன்னு கூட சொன்னாங்க. அன்னைக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இவ்வளவு சந்தோஷமா என் கூட இருந்தவளை திடீர்னு மேல போறதுக்கு அர்த்தமே இல்லை. ஐ மீன், அவ செத்ததுக்கு அர்த்தமே இல்லை. இவ்வளவு சின்ன வயசுல அவ உயிர் போயிருக்கவே கூடாது. என்னோட லக் அவ்வளவுதானே நான் சொல்லிக்கணும். நான் கூட இன்டர்நெட்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன். எனக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறதுனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு போட்டிருக்கு. ஓ மை காட், இதை மட்டும் எங்க அப்பா கேட்டாருன்னா தான் ஒரே பையனோட வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சுன்னு அவரு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கதிர், சொல்லுங்க அங்கிள். நீ சொல்றது வாஸ்தவமான விஷயம் தான். இந்த நேரத்தில் நீ இங்க இருக்கிறத விட உங்க அப்பா பக்கத்துல இருக்கிறது நல்லது. நோ அங்கிள், நான் போக மாட்டேன். எப்படி அங்கிள் என்னால முடியும்? உங்க எல்லாரையும் இங்க விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியா இருக்க முடியும்? அதுவும் இல்லாம இந்த சிச்சுவேஷன்ல என்ன டாட் பார்த்தாருன்னா ரொம்ப கவலைப்படுவார். அதனால நான் அங்க போகல அங்கிள்.
நான் இங்கேயே உங்க எல்லார் கூடயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சங்கவி என்கிட்ட அடிக்கடி ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்க கூட வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவைங்க யாரு பார்த்துப்பாங்க? நம்ம அவங்கள விட்டுறக்கூடாது. அவங்களையும் நம்ம கூடவே கூப்பிட்டு சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லுவா. கேட்டியா ரம்யா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு உன் பொண்ணு ஆசைப்பட்டிருக்கா. அவ ஆசைக்காவது நீங்க சந்தோஷமா இருக்கணும். கதிர், சொல்லுங்க ஆண்டி. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. இத பாருப்பா, நீ எவ்வளவு நாள் வேணும்னாலும் தாராளமா இந்த வீட்டுல இருக்கலாம். இந்த வீடு இனிமே உன்னோட வீடு. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ அங்கிள். இருக்க சொல்லிட்டாங்க. எனக்கு இது போதும். அந்த 2 நாகினியும் வேட்டையாடுறதுக்கு இதை விட எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த வீட்டுல இருந்தே நான் அதுங்களை கொல்ல போறேன். நான் கொல்ல வேண்டிய நாகினியை இவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கா. இது வேற யாருக்காவது கிடைச்சா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ இங்கேருந்து போயிடுவா. அவளை விடக்கூடாது. அந்த நாகினியை நான் கொன்னா தான் என்னோட பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வர முடியும். அந்த சாமியார் மட்டும் வரலனா இந்த நாகினியை நான் எப்பவோ கொன்னு இருப்பேன். அவங்க 2 பேரையும் கொன்னுட்டு என் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு நான் என் உலகத்துக்கு திரும்ப போயிடுவேன். என் ஆசை நிறைவேறிடும். என்னை அனுப்பினவங்க ஆசையை நிறைவேறிடும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் என்னை அனுப்பி வச்சது இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான்னு சுத்தமா தெரியாது. என்ன சொல்ற? கீரிய உன்னை கொல்ல வந்தது? அது என்ன மட்டும் கொல்ல வரல. எனக்கு என்னவோ அந்த கீரியால இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும்னு தோணுது. எந்த ஒரு கீரியா இருந்தாலும் நாகத்தை தானே துரத்தும். இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட அதுக்கு என்ன பகை? அது மட்டும் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நல்ல வேளையா சங்கவியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வீட்டுல இருக்கவங்களோட வாய் அடைச்சிருச்சு. அவ ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் உறுதியா சொல்லுவேன், என்ன துரத்துன அந்த கீரி தான் அவளை கொண்டு இருக்கணும். அதுவும் நல்லதுதான். நம்மளோட வேலையை அந்த கீரி குறைச்சிட்டு இருக்கு. இனிமே நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அந்த கைலாஷ் கதையை முடிச்சாகணும். போன தடவை அவன் தப்பிச்சிட்டான். இந்த தடவை தப்பிக்க கூடாது. பொண்ணு போயிட்டா அடுத்தது அப்பம் போயிடுவான். ஸ்ரேயா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் தான். செய்யாத ஒரு தப்புக்கு பழி சுமக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நாம செய்ய வேண்டியது, அந்த கீரி எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கு, அதை யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பழி வாங்குறது தான் சரின்னு தோணுது. இந்த வீடு வரைக்கும் அந்த கீரியை அனுப்பிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வேற யாரு? ருத்ரமாவா தான் இருக்கணும். கீரிக்கும் நாகத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சுதா அவ அந்த கீரிய நீயும் நானும் இருக்கிற இடத்துக்கு அனுப்பியிருக்கா. ஏற்கனவே கழுகு அனுப்பி எதுவும் செய்ய முடியல. அதனாலதான் நம்மள அழிக்கிறதுக்கு கீரி அனுப்பி வச்சிருக்கா. நான் உறுதியா சொல்லுவேன், அவளை தவிர நமக்கு எதிரி வேற யாரும் இல்ல. வந்த இடத்துல தவறுதலா சங்கவிய கொண்டுடுச்சு அந்த கீரி. அந்த ருத்ரம் அவ முதல்ல கொல்லணும். அது எப்படி சொல்ல முடியும் ஸ்ரேயா? ருத்ரமா தான் இதை அனுப்பிச்சு வச்சாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை என்கிட்ட விட்டுரு. அந்த கிழவி கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். சந்தியா எப்படி இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. ரூம்ல கீரிய பார்த்ததுல இருந்து அவ எதை பார்த்தாலும் பயப்படுறா. அந்த நாகினியோட தொந்தரவு தான் பார்த்தா இப்ப இந்த கீரி பிள்ளையோட தொந்தரவு வேற. இதுக்கும் நமக்கு என்ன பகை இருக்கு? நாம கொன்னது அந்த நாகத்தை தானே. அந்த கீரி பிள்ளை யாருன்னு ஒருத்தரால தான் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். யாரு? ருத்ரம்மா. நீதான் ருத்ரமான்னு சொல்லிக்கிட்டு.
அந்த அம்மா ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா சொல்றது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அந்த நாகினி மட்டும் சாக மாட்டேங்கிறா. நம்மள சேர்ந்தவன் தான் ஒவ்வொருத்தரா. இப்போ அது போன் பண்ணி இந்த பிரச்சனையை சொல்லு. இந்த கீரி எதுக்காக நம்மள துரத்திட்டு இருக்குன்னு கேளு. கேளு. ஜெய் மகா காளி. ஹலோ ருத்ரமா, நான் யமுனா பேசுறேன். எங்க வீட்டுல அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த நாகினி எங்களை கொல்லணும்னு துரத்திட்டு இருக்கா. ஆனா இப்போ ஏதோ ஒரு கீரி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு. நீங்க தான் எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். கீரியா? ஆமா. நடந்ததை முழுசா சொல்லுங்க. ருத்ரமா, நான் கேக்குறேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்களா அந்த கீரியை அனுப்பி வச்சீங்க? நானா? நான் அனுப்பி வச்சிருந்தா அந்த கீரி பிள்ளை இந்நேரம் நாகினிய கொண்டு இருக்கும். அந்த நாகினி செத்துட்டா நீங்க எனக்கு தகவல் சொல்லிருப்பீங்க. நான் அனுப்பினதா இருந்தா உங்க வீட்டு ஆளுங்களை கொண்டு இருக்காது. கீரி பிள்ளையா வந்தது ஒருவேளை அந்த நாகினியா கூட இருக்கும். ஏன்னா அது இச்சாதாரி நாகம். எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துலயும் எந்த ரூபத்திலையும் மாறும். நீ கவலைப்படாத. இதையெல்லாம் பண்றது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசாத. ஜாக்கிரதையா இருக்கணும். சரி ருத்ரமா. ஜெய் மகா காளி. என்ன 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 சொன்னாங்க? அந்த கீரியை அவங்க அனுப்பி வைக்கலையா? இந்த வீட்டுல எப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரிஞ்சிக்க முடியலையே. அடுத்தது யாரு பலியாக போறாங்க? சரி, நான் கொஞ்சம் கைலாஷ் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சங்கவி இல்லாம அவங்க 2 பேரும் தனியா இருப்பாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. போனை கொடு. அந்த கீரிய ருத்ரமா அனுப்பலன்னா வேற யார் அனுப்பியிருப்பாங்க? அதை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? சங்கவியை ஏன் கொல்லணும்? எங்க என்னோட சீஸை கொண்டு வந்தியா? எனக்கு சீஸ் வேணும். இப்பவே சாப்பிடுறதுக்கு வேணும். சீஸ் நான் கேட்டதை கொண்டு வந்தீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல நாகினி யாருன்னு சொல்லு. யாரு நாகினியா? அங்க 1 இல்ல 2 நாகினி இருக்குங்க. ஆனா ஆனா நான் சொல்ல மாட்டேன். யாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? நம்ம என்ன பேசணும்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் அந்த நாகினியை கொல்லுவேன். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு நான் கேட்ட அந்த பஸ்பத்தை கொடுக்கணும். அதை உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டா தான் நான் முழு மனுஷனா மாறுவேன். அந்த நாகினி யாருன்னு சொல்லு. முடியாது. அந்த நாகினியை நான் தான் கொல்லுவேன். நான் அதை எப்பயோ முடிவெடுத்துட்டேன். அதுதான் என்னோட லட்சியமே. என் லட்சியத்தை நான் முடிச்சாகணும். எனக்கு நீங்க சாப்பிட கொடுத்தீங்க. இந்த நன்றிக்காகவாது அந்த வேலையை நான் முடிச்சாகணும். அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத சொல்றேன். அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். அந்த நாகினிக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க? பாம்பாட்டிய கூப்பிட்டு பார்த்தாங்க. குருஜி அட்வைஸ கேட்டாங்க. எவ்வளவு பூஜையெல்லாம் பண்ணாங்க. அந்த ருத்ரமாவோட இடத்துக்கெல்லாம் போய் யாகம்லாம் செஞ்சாங்க. ஆனா எந்த பலனும் இல்லை. அந்த நாகினி அவங்களால பிடிக்க முடியல. அவங்க அத்தனை பேரால முடிக்க முடியாத விஷயத்த நான் ஒருத்தி செய்ய போறேன். அந்த நாகினியோட ஜென்ம எதிரிய வச்சு நான் செய்ய போறேன். கீரிப்புள்ள. நான் அனுப்பியிருக்கிற இந்த கீரிப்புள்ள அந்த நாகினி கதையை முடிப்பான். என் புருஷ சாவுக்கு காரணமானவங்களை இந்த கீரி பிள்ளைய வச்சு நான் சாகடிக்க போறேன். மரணத்துக்கு மரணம்.
நாகினி, உன்னை பார்த்தா மனுஷங்க தான் பயப்படுவாங்க. நீ பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பயங்கரத்தை உன்கிட்ட அனுப்ப போறேன். கார்த்திக், உங்களால சங்கவியை மறக்க முடியலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சங்கவியை கொன்னதும் எங்களை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறதும் ஒரே ஆள் தான். அது யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். ரசிக்கிறது முழிச்சிட்டு இருக்கும்போது ரசிக்கலாம், தூங்கும் போது தான் ரசிக்கணுமா? நான் ஒன்னும் ரசிக்கல. ஏய், நீ என்னதானே பார்த்துட்டு இருந்த? இல்லையே, நான் ஏன் உங்களை பார்க்கறேன்? இது பார், உன்னோட ஒரு பார்வைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பார்வைக்கு அர்த்தம் காதல் தானே? உனக்குள்ள காதல் வந்துருச்சு. பாருங்க, கொசு வந்துச்சு. நான் அதை விரட்டிக்கிட்டு இருந்தேன். கொசுவா? எங்க இருக்கு? அதுதான் அந்த கர்டன் பக்கத்துல இருக்கு. கொசுவை அடிச்சிட்டேன். கொசு இங்க வந்துருச்சு. நம்பிட்டமா? நீ கொசுன்னு சொன்னது என்னதானே? நோ. ஹே, அப்படியே இரு. அந்த கொசுவோ மூக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. அசையாம அப்படியே உட்காரு. இதை விடவே கூடாது. இப்பவே அடிச்சாகணும், இல்லனா ராத்திரி பூரா நம்மள நிம்மதியா தூங்க விடாது. ஹே, அசையாத அசையாத. கொசுவை அடிச்சாச்சா இல்லையா? அந்த கொசுவை பிடிச்சு அடிச்சிங்களா? இல்ல, விட்டுட்டேன். ஏன் அதை விட்டீங்க? அந்த கொசுவுக்கு கூட இது அழகான மூக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்ப நான் எப்படி தூங்குவேன்? நான் தூங்க வைக்கவா? இல்ல, எனக்கே தூக்கம் வந்துடும். நானே போய் தூங்கிக்கிறேன். கொசு சின்னம்மா, நீங்க என்னம்மா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? சொன்னா நான் பண்ண மாட்டேனா? கொடுங்கம்மா, நான் செடிக்கு தண்ணி ஊத்துறேன். இருக்கட்டும் புஷ்பராஜ் அண்ணா, நான் ஒரு நாள் செஞ்சா என்ன ஆயிட போகுது? அதுக்கு இல்லைங்கம்மா, பெரிய ஐயா பாத்துட்டாங்கன்னா என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்கம்மா. என்கிட்ட கொடுங்கம்மா, நானே ஊத்துறேன். சரி, இந்தாங்க. செடிங்களோட சேர்த்து எல்லா இடத்துக்கும் ஊத்திடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, எல்லா இடமும் ரொம்ப வறண்டு போயிருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இங்க இருந்து வாசல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஊத்துங்க, புரியுதா? சரிங்கம்மா. எல்லா இடத்துலயும் தண்ணி ஊத்துனாதான் வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் உள்ள இருக்கவங்க வெளியே போனாலும் காலச்சு காட்டி கொடுத்துரும். ஸ்ரேயா, நீ இங்க வந்த? உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். அந்த கீரி விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து உன்னை தனியா விடுறதுக்கே பயமா இருக்கு. ஸ்ரேயா, அந்த ஹரிசங்கரும் யமுனா ஆண்டியும் உன்னை பாத்துற போறாங்க. நீ அடிக்கடி வர்றது பெரிய ஆபத்தாயிடும். பார்ட்டில நிறைய பேர் இருந்ததுனால உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நீ இப்படியே வந்துகிட்டு இருந்தனா யாராவது ஒருத்தருக்கு நீ நாகங்கிறத தெரிஞ்சிடும். அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு.
யாருக்கும் தெரியாதுன்னு தானே இவ்வளோ தைரியமா இருக்கீங்க. உங்க தைரியத்தை அடக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். அன்னைக்கு நம்ம பார்ட்டியில மீட் பண்ணிருக்கோம்ல. அண்ட் வாட்ஸ் யுவர் நேம்? சம்திங் சக்தி. நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க, இப்போ வந்துடுறேன். சிவன்யா, இவன் கிட்ட என்ன தனியா விட்டுட்டு போகாத. இவன் கிட்ட வந்தாலே ஏதோ நாத்து அடிக்குது. இன்னைக்கு தான் தெரியுது அது. அன்னைக்கு மட்டும் பார்ட்டில நீங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த நாத்தத்தை அனுப்புவி. ரொம்ப நல்லது. பேமெண்ட் வாங்க வந்தேன், கிளம்புறேன். உன் லெவலுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நீ இப்ப பாக்குற வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பேசாம ஏன் கூட கிளம்பி வந்துரு. அங்க நான் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறேன். என்ன வேலை? முதல்ல நீ வா, நான் சொல்றேன். ஏன்னா இந்த வீட்லயே நம்மளால ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. பாவம் அந்த சங்கவி இவ்வளவு சின்ன வயசுல இறந்திருக்க கூடாது. பாவம், அதை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் என்னோட கண்ட்ரிக்கே திரும்பி போயிடுவேன். இந்த ஊரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லா இடத்தையும் இன்னும் சரியா பார்க்கல. இப்ப நான் கிளம்பி போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனாலதான் இப்பவே நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டேன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு மூஞ்சிய சோகமா வச்சிருந்தா பிடிக்காது. ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். சிவன்யா, கதிர் அங்க யார் கூட பேசிட்டு இருக்கான்? அவங்க நேற்று பார்ட்டியில் வெயிட்டர்ஸ் வந்திருந்தாங்கல்ல, அவங்க பேலன்ஸ் அமௌண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே சமைச்சிருக்கோம். அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு தான். வந்ததுலேருந்தே என்னை யாராவது கூட்டிட்டு போய் இடத்தெல்லாம் சுற்றி காட்ட மாட்டாங்களான்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களை என்னால் கேட்க முடியாது. நல்ல விஷயம்தான். அட்லீஸ்ட் இவங்க கூடயாவது பேசுகிறானே. சங்கவி இறந்ததுலேருந்து மூட் அவுட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தான். வீட்லேயே உட்காந்துருக்கான், யார் கூடயும் பேசவும் மாட்டேங்கிறான். ஏன்னா ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரு உயிர் போயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? வா, அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரலாம். ஹாய் கதிர். ஹாய். நீங்க 2 பேர் பார்ட்டில தான் சந்திச்சீங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலனா கதிரை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாங்களேன். உங்களை பத்தி சிவனியா என்கிட்ட சொல்லியிருக்கா. நீங்களும் சிவனியா ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆமா. அப்போ பிரச்சனையே இல்லை. உங்களை நம்பி அனுப்பலாம். கார்த்திக், ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் வெளியில போக போறீங்களா என்ன? எங்களையும் வெளியில கூட்டிட்டு போங்க. அக்கா, நீங்க வேற சும்மா இருங்க அக்கா. வீட்ல எல்லாருமே சோகமா இருந்துட்டு இருக்காங்க. நீங்க வேற வெளியே போகணும் அது இதுன்னுட்டு. டாடிக்கு தெரிஞ்சா என்ன சொல்வார் அவரு? சங்கவி அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அவங்க? அண்ணா, நீங்களே எடுத்து சொல்லுங்கண்ணா. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில எங்காவது போயிட்டு வந்தாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமாக்கா, நானும் உங்க கூட வரேன். யா, நீங்க சொல்றதும் சரிதான். ஒரு சேஞ்சுக்கு வெளியே போயிட்டு வந்துருவோம். ஓகே, போலாம். அப்படின்னா நம்ம எல்லாருமே வெளியே போவோம். நீங்களும் கண்டிப்பா கூட வருவீங்கல்ல? சிவன்யா, நீ எங்க கூட வா. கார்த்திக், நீ வா. கார்த்திக், இல்ல நீங்க போயிட்டு வாங்க. நாங்க இன்னொரு நாள் வரோம். ஓகே. ஆனந்த், இது உள்ள வச்சிரு. சரிண்ணா. இவங்க எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரி வாங்க, எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பணுமா? சீக்கிரம் வாங்க. வா 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 வா. போலாம். இந்த சிவன்யா ஏடா கூடமா என்ன மாட்டி விட்டுட்டாலே. இவன் கூட போறத நினைச்சாலே எனக்கு யோசனையா இருக்கு. இவன் மேல இருந்து வர நாத்தத்தை எப்படிதான் தாங்கிக்க போறேனோ தெரியல. சிவன்யா, சிவன்யா, உன் ஃப்ரெண்டும் கதிரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியல? ஹே, இங்க பாரு. அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும்னு உனக்கு தோணல? அதாவது காதல், லவ்? கார்த்திக், அவங்க ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்காங்க. காதல் வரதா இருந்தா முதல் பார்வையிலே வரும்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்து எனக்கு அப்படிதானே வந்தது. நான் உள்ள போறேன். சிவன்யா, என்ன பிரச்சனை? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. யோசிச்சு பார்த்தா எதுவும் நிரந்தரம் இல்லை. நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எப்படி போகும், எப்படி முடியும், எதுவும் நம்ம கையில இல்லை. அப்படி இருக்கும்போது எதை நினைச்சு வாழ்றதுன்னு சொல்லு.
முன்ன மாதிரி இப்பெல்லாம் எனக்கு எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே இல்லை. என்ன கேட்ட இப்ப வாழ்ற வாழ்க்கையை என்னால நம்பவே முடியல. நிறைய வாய்ப்பு கிடைக்கும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு அப்படின்னு இருந்துருவோம். ஆனா கடைசியில நாளைக்குன்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும். கடைசியில நம்ம வாழ்க்கை மேல நமக்கே அதிருப்தி ஏற்பட்டுரும். நான் சொல்றது உனக்கு உனக்கு புரியுதுல சிவன்யா? இல்ல, நீங்க சொல்ற எதுவும் புரியல. ஏதாவது சொல்றதா இருந்தா கூட இப்பவே சொல்லிடு. என்ன சொல்லணும்? நீ காதலிக்கிறதா இருந்தாலும் இப்பயே காதலிச்சிரு, வாழ்றதா இருந்தாலும் இப்பயே வாழ்ந்துரு. நீங்களும் குழம்பி என்னையும் தேவையில்லாம ஏன் தான் குழப்பறீங்களோ தெரியல. ஏய் சிவன்யா, சிவா சிவாய போற்றியே சிவாய போற்றியே பண்பொருள் உண்ணாமத்தை கரங்குவித்து பாடினோ இறப்பினே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோ. நீ வருவ, நீ வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மணியை நீ காப்பாத்தணும். அதை காப்பாத்துறதுக்காகவாவது நீ இங்க வந்தாகணும். கார்த்திக், கார்த்திக், ஐயோ கார்த்திக், கார்த்திக் கண்ணு திறந்து பாருங்க. கார்த்திக் உங்களுக்கு என்ன ஆச்சு?